பகுதியில் கட்டப்பட்டு வரும் செம்மொழி பூங்கா வளாகத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த KN நேரு செம்மொழி பூங்கா பணிகளை விரைவில் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுரையின்படி இன்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். ஆய்வின் போது செம்மொழி பூங்காவிற்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியை காட்டிலும் கூடுதலாக 50 கோடி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உள்ளார் என்றும், எனவே முதலமைச்சரின் அறிவுரையை பெற்று அந்த நிதியை ஒதுக்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் RS புரம் மாதிரி பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட மாணவர் விடுதி மற்றும் வகுப்பறைகள் திறக்கப்படுவதாகவும், மேலும் RS புரம் பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் சர்வதேச தளத்திலான ஹாக்கி மைதானம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். கவுண்டம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆய்வு செய்து விரைந்து முடிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் குப்பை மாற்று நிலையத்தை ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். உக்கடம் பேருந்து நிலையத்தை நவீன முறையில் மாற்றும் பணிகளை ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். வெள்ளலூர் குப்பை கிடங்கு பகுதியில் 70 கோடி செலவில் பயோமெனிக் முறையில் சுத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகள் இன்று துவங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் கோவையில் 250 கோடி மதிப்பில் வேஸ்டபிள் எனர்ஜி என்ற திட்டத்தை துவக்க உள்ளதாகவும், பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் அது என தெரிவித்தார். UGD திட்டம் குறிச்சி குனியமுத்தூர் பகுதியில் முடிக்கப்பட்டு விட்டதாகவும், மீதமுள்ள பணிகள் முடிவதற்கு சற்று தாமதமாகும் எனவும் தெரிவித்த அவர் 6 மாத காலத்திற்கு அதனை முடிப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். வரிகள் யாருக்கு உயர்ந்து உள்ளது என்பதை தெளிவாக குறிப்பிட்டு கூறினால் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தயாராக உள்ளதாகவும், இது சட்டமன்றத்திலேயே அறிவிக்கப்பட்டு ஒன்று என தெரிவித்தார். அதே சமயம் மற்றும் மாநிலங்கள் காட்டிலும் தமிழகத்தில் குறைவுதான் எனவும் தெரிவித்தார். 600 சதுர அடிக்கு கீழ் உள்ளவருக்கு எந்த ஒரு வரிகளும் கிடையாது என்றும் தெரிவித்தார். முதலமைச்சரும் வரியை ஒருமுறை உயர்த்திவிட்ட பிறகு மீண்டும் உயர்த்தக்கூடாது என்று கூறியிருப்பதாகவும், வரி உயர்வு என்பது ஏற்கனவே போடப்பட்டதுதானே தவிர புதிதாக எந்த வரியும் உயர்த்தவில்லை எனவும் தெரிவித்தார். வரி உயர்வு குறித்து குறிப்பிட்டு தெரிவித்தால் அதனை திருத்திக் கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். அதை முழுமையாக முடித்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலமைச்சருடைய அறிவுரை ஏற்று செம்மொழி பூங்கா பார்வையிடப்பட்டது. நம்முடைய ஆணையர் அவர்கள் இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தொகையை தாண்டி 50 கோடிக்கு மேல் ஆக செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் அவருடைய அனுமதியை பெற்று அதை விரைவில் அந்த நிதியை அவர்களுக்கு தந்து இந்த பணியை முடிப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்காக அதை பார்ப்பதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். அடுத்தது RS புரம் மாதிரி பள்ளியில் 2.92 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மாணவர் விடுதி மற்றும் 1.96 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வகுப்பறைகள் இரண்டையும் திறந்து வைத்துவிட்டு RS புரம் பகுதியில் சர்வதேச தரத்துடன் அமைக்கப்படும் ஹாக்கி மைதானத்தை பார்வையிட்டு அதையும் இந்த பணியும் விரைவிலே முடிப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்காகவும், கவுண்டம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை விரைந்து முடிப்பதற்காக அதை ஆய்வு செய்து விரைந்து முடிக்கவும், அதேபோல் கவுண்டம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு ஒரு குப்பை மாற்று நிலையத்தினை ஆய்வு மேற்கொள்ளுதல் என்று அந்த பணியையும், உக்கடம் பேருந்து நிலையத்தில் 21.55 கோடி மதிப்பீட்டில் நவீன முறையில் புதுப்பிக்கும் பணி துவக்கப்படவும், பாலக்காட்டு சாலை போத்தனூர் ரயில் நிலையம் அருகில் கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கான குறிச்சி குனியமுத்தூர் குடிநீர் திட்டம் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை ஆய்வு செய்யவும், வெள்ளனூர் உரக்கடங்கு வளாகத்தில் 69.20 கோடி மதிப்பீட்டில் இயற்கை எரிவாயு மையம் பயோகேஸ் பிளான்ட் அமைக்கும் பணி துவக்க இந்த பணிக்காக இதை கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொண்டு சட்டமன்றத்தில் அறிவித்தது முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து அறிவித்த பணிகளை விரைந்து முடிப்பதற்காக எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறார்கள். எனவே மாவட்ட ஆட்சியரோடு எங்கள் துறையினுடைய மூத்த அதிகாரிகளோடு இதை ஆய்வு செய்து விரைந்து முடிப்பதற்குரிய நடவடிக்கை எடுப்போம். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். இந்த கோவை மாநகராட்சி வெள்ளலூர் பகுதியில் இருக்கிற குப்பை கிடங்கு பல்வேறு பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை என்ன இப்போ சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்யலாம்? குப்பை கிடங்கு அதிகமாக இருக்கிறதுனால நிலத்தடி நீர்மட்டம் ரொம்ப மாசுபடுது அப்படிங்கிற பயோமைனிங் பண்ணி அதுதான் 70 கோடி செலவில் இப்போ பயோமைனிங் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ள நடவடிக்கை இன்றைக்கி துவக்குறோம். அந்த வேலையை 69.20 கோடி மதிப்பீட்டில் அந்த வேலையை முடிக்கிறோம். அதோடெல்லாம் கோயம்புத்தூரில் வேஸ்ட் டு எனர்ஜி என்ற திட்டத்தையும் 250 கோடி ரூபாய் மதிப்பில் அதையும் துவங்க இருக்கிறோம். பிளாஸ்டிக் கழிவுகளை எடுத்து அதை மின்சாரமாக மாற்றி மக்களுக்கு கொடுக்குற அந்த பணியை எடுத்து இருக்கிறோம். மீதம் இருக்கிற குப்பையில் மக்கும் குப்பைகளை எல்லாம் உரமாக்கி கொடுக்குற திட்டத்தையும் இந்த கோவை, மதுரை, சென்னையில் ஆரம்பித்து விட்டோம். அடுத்தது கோவை, மதுரையில் ஆரம்பிக்கக்கூடிய நடவடிக்கை இருக்கும். UGD ப்ரோக்ராம் எப்போ முடியும் சார்? ஆக்சுவலாக
யூஜிடி வந்து நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு என்ன எவ்வளோ முடிஞ்சு 4 திட்டம் சார். குறிச்சி குனியமுத்தூர் மட்டும் இந்த மாதத்தில் முடிச்சிடலாம் சார். பாக்கியெல்லாம் அடுத்த ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம். குறிச்சி குனியமுத்தூர் இப்போ முடிஞ்சதுங்கன்னா அந்த பாக்கி 6 மாதம் சார். அது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ரோடு போடுறது மாதிரி கட்டடம் கட்டுறது மாதிரி இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சாயில், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு திரும்ப வேண்டி இருக்குது. எல்லாம் போட்ட ஒருபாடு, ரோடு போட்ட ஒருபாடு வீடு கனெக்ஷன் கொடுக்கறதுல பல்வேறு தடங்கள் வரும். ஒருத்தர் வாங்குவார், 100 வீடு தள்ளி ஒருத்தர் வாங்குவார். அதனால் அது கொஞ்சம் லேட்டாகும். 6 மாதத்துக்குள்ளே முடிக்கிறதுக்குள்ள வேலையை பார்க்கணும். கோவை மாநகராட்சியில் டேக்ஸ் அதிகமாக இருக்குது. சொல்லுங்கள், யார் சொல்லியிருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் இப்படி பத்திரிக்கை முன்னால் டேக்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே தவிர யாருக்கு என்ன கூட இருக்குது, ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்கன்னு உரிய முறைப்படி சொன்னால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கோம். சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது, மற்ற மாநிலங்களை காட்டிலும், அருகில் இருக்கிற கேரளா, மகாராஷ்டிரா மாநிலம், ஆந்திரா போன்ற மாநிலங்களை காட்டிலும் அவங்க வந்து மகாராஷ்டிராலாம் 14,000 போட்டால் நம்ம 2,000 போட்டிருக்கோம். சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றியிருக்கிறோம். இது ஒவ்வொரு தடவையும் டேக்ஸ் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக 600 சதுரடிக்கு கீழே எந்த டேக்ஸ் மாற்றமும் கிடையாது. அது ஏழைகள் இருக்கிற இடம். 600 to 900க்கு ஒரு டேக்ஸ், ஒரு 25% முறையில் அந்த ஸ்லாப் சிஸ்டம் போட்டு தான் கொடுத்தோம். அதையும் முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை ஒரு தடவை ஏற்றிட்டீங்க, இனிமேல் ஏற்றாதீங்க, பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். குப்பை வரியோ டேக்ஸ் பிரச்சனையோ ஏற்கனவே போடப்பட்டதை தவிர கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, ஏற்கனவே போடப்பட்ட வரி குறைவாக இருக்குமானால், ஒன்று சொல்கிறேன், 2400 சதுரடியில் நீங்கள் 1200 சதுரடி பில்டிங் கட்டிட்டு பாக்கி இருக்கிற இடங்களுக்கு வரி போடாமல் விட்டுருக்கிற இடம், அது மாதிரி இருக்கிற இடங்களை கண்டறிந்து அதை ட்ரோன் சர்வே மூலம் எடுத்து, அதையும் தலைவர் ட்ரோன் சர்வே எடுக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் சொல்லிட்டான். அதனால் வரிலாம் எங்கேயும் ஏற்றலை. நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா, குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அதை திருத்திக்குவாங்க. தேங்க்யூ சார்.